ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம போய் பார்த்தாச்சு பிடி சார் படத்தை எஃப்டிஎஃப்எஸ்ல. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீரா க்ரஷுக்காக பார்த்தாச்சு. நீங்கள் எல்லாரும் இப்போ பாதிக்காக பார்த்தேன்னு நினச்சிங்க. பட் ஸ்டில் காஷ்மீராவோட பெரிய பிக் ஃபேன் தான். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாச்சு. ஆனால் இப்போ பார்த்தினாலும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி சொல்லிடுவோம். இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? படம் வந்து ஓகேவா இருக்குது. என்னடா இப்படி சொல்கிற, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்த மேடா அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த இன்டர்மிஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாமன் கிளைமேக்ஸ்லாம் வருது இல்லை, அந்த மாதிரி வேறு லெவல் பூஸ் பம்ப் சீனாக இருந்தது. வேறு லெவலில் சீட்டெல்லாம் பிச்சின்னு சில்லறையை விட்டு எறிங்கடான்ற மாதிரி அந்தளவுக்கு இருந்தது. வேறு லெவலாக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கோர்ட்டு இன்சைடு கோர்ட்டுன்ற மாதிரி அப்படியே போயிடுச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதெல்லாம் வந்து இந்த படத்தோட பெரிய பலமாக இருந்தது. இன்டர்மிஷன் அந்த கிளைமேக்ஸ் டாப் கிளாஸ் தான். என்ன சொல்கிறது, வார்த்தையே இல்லைன்ற மாதிரி இருந்தது. இன்டர்மிஷனும் கிளைமேக்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செம காமெடியாக இருந்தது, செம ஜாலியாக இருந்தது, ஃபைட் இருந்தது, எல்லாமே இருந்தது. என்ன இதில் மைனஸாக தெரிஞ்சதுன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தது. சில போர்ஷன்ஸில் வந்து லேக் ஆச்சு. ஆனால் வந்து ரொம்ப சீரியஸான இடத்துலலாம் ரொம்பவே கிளாப்ஸ் பறந்தது, விசில் பறந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கே தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படத்தை தான் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் தான் வந்து அவர் லைக் பண்ணி ஆக்ட் பண்ணுவார். அந்த பட்சத்தில் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து இந்த படத்துக்கு எத்தனை ரேட்டிங் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3.5 கொடுக்கலாம். அவுட் ஆஃப் 5க்கு வந்து 3.5 கொடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மியூசிக்கில் கொஞ்சம் ரொம்ப ஹிட் சாங்ஸ்லாம் இல்லை. ஆனால் மியூசிக் எந்த விதத்திலும் கொஞ்சம் போர் அடிக்கல. கொஞ்சம் ஜாலியாகவே ஓரளவுக்கு ஜாலியாக அப்படியே ஒரு மீடியமாக போயிடுச்சு. அது எந்த விதத்துலேயும் நம்மளை வந்து ஒரு இம்பேக்டும் கொடுக்கல, ரொம்ப போரும் அடிக்கல, அந்த லெவலில் தான் இருந்தது. ஸோ ஓகே, படம் டோட்டலில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஜாலியாக ஒரு படத்துக்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப பிடிக்கும். காஷ்மீரா உங்களுக்கு க்ரஷ்ஷாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்துக்கு போங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். ஐ எம் மயூர் வசந்த். இது நம்ம மூவி அடிக்ட் ரிவ்யூ. இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து ஆக்டிங் நடித்து எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. பிரபு சார்லேருந்து பாக்கிர சார்லேருந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த முனிஷ்காந்த் எல்லாமே வேறு லெவல் டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ்.